வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி 2022ஆம் ஆண்டுக்கு அறிவித்துள்ள குரூப் 1 எக்ஸாம் பற்றியும் என்னென்ன போஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறதையும் பார்க்க போகிறோம். கடந்த ஜூலை 21ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள நோட்டிஃபிகேஷனில் டெபுட்டி கலெக்டர் பணிக்கு 18 பேரும், டிஎஸ்பி போஸ்ட்டுக்கு 26 பேரும், வணிக வரி உதவி ஆணையராக 25 பேரும், கூட்டுறவு சொசைட்டியில் உதவி ஆணையராக 13 பேரும், ஊரக மேம்பாட்டுத்துறையில் உதவி இயக்குநராக 7 பேரும், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலராக 3 பேரும் என மொத்தம் 92 பேரை குரூப் 1 தேர்வு மூலம் தமிழ்நாடு அரசு தேர்வு செய்ய இருக்குது. இந்த எக்ஸாமுக்கு ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். வரக்கூடிய அக்டோபர் 30ஆம் தேதி ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்குது. வயது வரம்பாக குறைந்தபட்சம் 21 வயசும், எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி மைனாரிட்டிக்கு 39 வயசும், இதர பிரிவினருக்கு 34 வயசு என தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இந்த பிக்சரில் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுங்கிறத பிக்சரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 150, ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு ஃபீஸு 100 ரூபா, மெயின் ரிட்டன் எக்ஸாமுக்கு ஃபீஸ் 200 ரூபா என டிஎன்பிஎஸ்சி தீர்மானிச்சிருக்குது. குரூப் 1 எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டுறதுல என்னென்ன சலுகைகள் யார் யாருக்கு இருக்குங்கிறத டிஎன்பிஎஸ்சி வரையறுத்திருப்பதை இந்த ஃபோட்டோவில் நம்ம பார்க்கலாம். மொத்தம் 3 மணி நேரம் நடக்கக்கூடிய ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு 300 மார்க்கு வழங்கப்படுகிறது. மெயின் எக்ஸாமுக்கு மொத்தம் 850 மார்க்கு வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மையங்களில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு நடக்க இருக்குது. ஆனால் மெயின் எக்ஸாம் மட்டும் சென்னையில் நடத்தப்படும் என டிஎன்பிஎஸ்சி அறிவிச்சிருக்குது. குரூப் 1 தேர்வு குறித்த மற்ற விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.